ரீசெண்டா ஸ்ரீலங்கால ஹபீப்ன்ற திரைப்படத்தை நம்மளோட இஸ்லாமிய உறவுகளை ப்ரோமோட் பண்றாங்க. எப்படின்னா இதுதான் இஸ்லாமியர்களோட வாழ்வியல். இந்த படத்துல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா காட்டல. சோ மக்கள் எல்லாருமே இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய கலாச்சாரம் காட்டப்படுறதுனால அது இஸ்லாமிய வாழ்வியலா மாற போறதில்ல. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம்னு சொல்லி லவ் லெட்டர் அனுப்புறதுனால இது இஸ்லாமிய காதலும் கிடையாது. இஸ்லாமியர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இது இஸ்லாமிய படமும் கிடையாது. இசையும் இஸ்லாமிய கலாச்சாரமும் கலந்த கதாபாத்திரங்களை கொண்ட மார்க்கம் தடை செய்யற வெறும் ஒரு சினிமா மட்டும்தான். இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கணும்னா ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமா பார்க்கலாம். ஒரு ஊர்ல அகமது அப்படிங்கிற பையனுக்கு ரொம்பவே நோய்வாய்ப்பட்ட நிலைமையில ஒரு அம்மா இருக்காங்க. தன்னோட அம்மாவை எப்படியாச்சு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி குணமாக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம் அவனுக்கு இருந்தாலும் அதை பண்ற அளவுக்கு அகமது கிட்ட பணமோ வசதியோ இருக்கல. பட் அன்னைக்கு ஒரு நாள் அகமதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவனோட ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தரோட கார் திருடப்பட்டு அது ரோட் ஓரமா இருக்கு. என்ன அந்த கார்ல திருடியவங்க யார் வேணா இந்த காரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸும் இருக்கு. இத பாக்குற அகமது என்னோட நோக்கம் நல்லதா இருக்கு, என்னோட அம்மாவை எப்படியாச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துல அந்த காரை எடுத்துன்னு தன்னோட அம்மாவையும் ஏத்துட்டு அந்த கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறான். போற வழியிலே போலீஸ் அவங்கள மடக்கி பிடிச்சப்போ போலீஸ பார்த்த அகமது என்னோட அம்மாவை காப்பாத்த தான் போறான், என்னோட நோக்கம் நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லி டிபேட்டும் பண்றான். இத பார்த்த போலீஸ் சொல்றாங்க, உன்னோட நோக்கம் நல்லதாவே இருந்தாலும் நீ ஏறிய கார் அப்படிங்கிறது திருடப்பட்டது, சட்டம் முன்ன குற்றவாளியா தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. இதே விஷயம் தான் இன்னைக்கு ஹபீப்ன்ற திரைப்படத்துக்கும் இஸ்லாமியர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி காட்ட இஸ்லாத்துல இல்லாத வாழ்வியலை காட்டி எங்களோட நோக்கம் நல்லது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சில காரணங்களால தடை செய்த சினிமா அப்படிங்கிற வாகனத்தை பயன்படுத்துறாங்க. நோக்கம் நல்லதாவே இருந்தாலும் நாம பயணிக்கிற பாதை ஹராமா இருக்கு அப்படின்னா அது ஹலாலா மாற போறது கிடையாது. இந்த ஹபீப்ன்ற திரைப்படம் எதனால இஸ்லாமிய வாழ்வியலுக்குள்ள வராது, இஸ்லாமிய கலாச்சாரம்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்கன்னா முதலாவது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இஸ்லாத்துல மியூசிக் அப்படின்னு சொல்லப்படுறது ஹராமாக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதா இந்த படத்துல மௌலூத் ஓதுறாங்க அப்படிங்கிற வழிகட்ட கலாச்சாரம் இது இஸ்லாமிய வாழ்வியலே கிடையாது. இஸ்லாத்துல இருந்து வழிகட்டு போன பிரிவுகளோட வாழ்வியல். ஆண் பெண் கலப்போட படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் பின்னால அலைகிற இந்த காதல் அப்படிங்கிறது ஜினா அப்படின்ற ஒரு விபச்சாரம். இது எல்லாத்தையுமே ஒண்ணுக்கா வச்சு பார்த்தா இந்த ஹபீப்ன்ற திரைப்படம் இஸ்லாமிய வாழ்வியலே கிடையாது. இது வெறுமனே இஸ்லாமிய கலாச்சாரத்தை எமோஷனலா யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் செய்யப்பட்ட வெறும் ஒரு சினிமா மட்டும்தான். இந்த படம் தான் இஸ்லாமிய வாழ்வியல்னு சொல்ற இஸ்லாமியர்களையும் இஸ்லாமிய கண்டென்ட் கிரியேட்டர்களையும் ஆலிம்களையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுதான் இஸ்லாமிய வாழ்வியலா இந்த சினிமால இருந்துச்சு அப்படின்னா இந்த படம் அப்படிங்கிறது ஹலாலானது இல்ல அப்படின்னா இந்த படத்தோட பாட்டுலையோ இல்லனா இதே மாதிரியான ஒரு படத்துல உங்களோட வீட்டு மனைவிகளை, உங்களோட வீட்டு பெண்களை, உங்களோட வீட்டு ஆண்களை, உங்களோட குழந்தைகளை இந்த ஒரு படத்துல நடிக்க வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னும் ஒரு விஷயம், மறுமை நாள் நெருங்கும் போது மார்க்க அறிஞர்கள் மரணித்து அவர்களோட அறிவு மங்கி போய் தகுதியே இல்லாத அறிஞர்களும் தலைவர்களும் மார்க்க கல்வியை ஃபத்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தினால அவர்களும் கெடுவார்கள், மக்களையும் வழிதவர வைப்பார்கள்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. டோட்டலா இந்த ஹபீப்ன்ற திரைப்படம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களோட வாழ்வியலே கிடையாது. இஸ்லாமிய கலாச்சாரத்தை எமோஷனலா யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் செய்யப்பட்ட வெறும் ஒரு தமிழ் சினிமா மட்டும்தான். இந்த படத்தோட கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு டாபிக்கோட பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.